வணக்கம். அதாவது கோவை மாநகராட்சி மேயர் முதல் பெண் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்பனா ஆனந்தகுமார் தனது உடல்நிலை மற்றும் சொந்த காரணங்களுக்காக கடந்த 3ஆம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த கோவை மாநகராட்சி மேயர் பதவி என்பது காலியாக இருக்கிறது. இந்த சூழலில்தான் வருகிற 6ஆம் தேதி கோவை மேயர் பதவிக்கான தேர்தல் மறைமுக தேர்தலாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த மறைமுக தேர்தல் வருகிற 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நேற்றைய தினம் கோவை மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் இந்த கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து திமுக உறுப்பினர்களுக்கும் சுற்றறிக்கையானது ஒன்று வழங்கப்பட்டது. அந்த சுற்றறிக்கையில் வருகிற 6ஆம் தேதி அன்று காலை 10:30 மணிக்கு மேயர் தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் நடைபெற உள்ளதால் மேயரை தேர்ந்தெடுப்பது கவுன்சிலர்கள் தான் என்ற அடிப்படையில் அனைத்து கவுன்சிலர்களும் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த கடிதமானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த மேயர் பதவியை யார் பிடிப்பது என்ற போட்டி என்பது கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பெண் கவுன்சிலர்களிடையே கடுமையான ஒரு போட்டி நிலவுகிறது. அதிலும் குறிப்பாக ஒரு 6 கவுன்சிலர்களிடையே கடுமையான போட்டி என்பது நிலவி வருகிறது. குறிப்பாக கோவை மாநகராட்சியின் 46வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கோவை மத்திய மண்டலத்தின் தலைவர் மீனா லோகு, இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக திமுகவில் பதவி வைத்து வருகிறார். தற்போது தொண்டரணி மாநில துணை அமைப்பாளராகவும் அவர் இருந்து வரக்கூடிய சூழலில் அவர் ஏற்கனவே 4 முறை மாமன்ற உறுப்பினராக இருந்து 5வது முறையாக தற்போது மாமன்ற உறுப்பினராக பதவி வைத்து வருகிறார். இந்த சூழலில் அவர் இந்த பதவி தனக்கு வேண்டும் என்ற அடிப்படையில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தலைமையிடம் கடுமையான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருவை நேரில் சந்தித்து அவர் தனக்கு இந்த பதவியை வழங்குமாறு அவர் வலியுறுத்தி வரக்கூடிய சூழலில் ஏற்கனவே அவர் திமுகவினுடைய முக்கிய அமைச்சர்களில் ஒருவரும் துணை முதலமைச்சர் வருவார் என்று எதிர்பார்க்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் மூலமாக இந்த பதவிக்கு அவர் கடும் போட்டியை வைத்து வருகிறார். இந்த பதவிக்கு தான் தகுதியானவர் என்றும் அவர் கூறி வருகிறார். அதே வேளையில் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரான கனிமொழியின் ஆதரவு பெற்ற மாலதி அவர் 34வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார். அவர் இந்த மேயர் பதவிக்கு அவர் மூலமாக ஒரு ஏற்பாட்டினை செய்து வரக்கூடிய தான் இந்த மேயர் பதவிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் முனைப்பு காட்டி வருகிறார். அதே வேளையில் 36வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தெய்வானை, 28வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ரங்கநாயகி, அதேபோன்று 27வது வார்டு உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்பிகா தனபால் மற்றும் 64வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சாந்தி முருகன், இப்படி 6 பெண் கவுன்சிலர்கள் இந்த பதவிக்கு கடுமையான ஒரு போட்டி களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஒவ்வொருவருமே திமுகவின் பவர் செக்டார் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த தலைமையின் முக்கிய பொறுப்பாளர்கள் வழியாக இவர்கள் இந்த பதவிக்கான போட்டியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கோவை மாவட்டத்திற்கான பொறுப்பு அமைச்சராக இருந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பணியாற்றிய TRB ராஜா மூலமாக, அதேபோன்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேரு மூலமாகவும், அதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் மூலமாகவும் இந்த பதவிக்கு கடுமையான போட்டியை உருவாக்கி வருகிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, கோவை மாநகர் மாவட்ட செயலாளராகவும் முன்னாள் சிங்காநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களது மனைவி 52வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லக்குமி இளஞ்செல்வி, அவரும் இந்த போட்டி களத்தில் இருக்கிறார். ஏற்கனவே கோவை மாநகராட்சிக்கு பெண் மேயர், முதல் மேயர் யார் என்ற போட்டி இருந்த சூழலில் தான் 52வது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்திக்கின் மனைவி லக்குமி இளஞ்செல்வி, மீனா லோகு மற்றும் மாலதி உள்ளிட்ட ஒரு 3 முதல் 4 பேர் இந்த பதவிக்கு போட்டியில் இருந்த சூழலில் தான் கல்பனா ஆனந்தகுமார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஆதரவோடு முதல் பெண் மேயராக அறிவிக்கப்பட்டிருந்தார். இந்த சூழலில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கக்கூடிய சூழலில் அவர் ஊழல் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பது பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தான் வேறு யாராவது ஒரு தகுதியான நபரை இந்த மேயர் பதவியிடத்துக்கு அமர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தீவிரமான ஒரு தேர்வு என்பது கட்சி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் யார் இந்த போட்டி களத்தில் வெற்றி பெறுவார் என்ற ஒரு நிலை தெரியாத சூழலில் எப்படியும் 6ஆம் தேதி தான் தேர்தல் நடைபெறும் என்று இருக்கக்கூடிய நிலையில் 3 அல்லது 4ஆம் தேதி மேயர் யார் என்ற அறிவிப்பு கட்சி தலைமையிலிருந்து அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் யார் இந்த பதவிக்கு கட்சி தலைமையின் மூலமாக அறிவிக்கப்பட்டாலும் போட்டியில் இருக்கக்கூடிய வேறு மற்ற 5 பேரும் தாங்கள் இந்த போட்டியிலிருந்து விலகிக் கொள்வோம் என்றும் கட்சி தலைமையினுடைய உத்தரவிற்கு நாங்கள் அனைவரும் கட்டுப்பட்டு மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் அனைவருமே தனித்தனியாக கூறி வருகிறார்கள். குறிப்பாக யார் இந்த நாளை முதல் யாரெல்லாம் இந்த மேயர் பதவிக்கு போட்டியிடுகிறார்களோ அவர்கள் தாங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்யலாம் என்று ஒரு கருத்து நிலவி வருகிறது. இருந்தாலும் தாங்கள் யாரும் இந்த வேட்புமனு தாக்கலை செய்ய போவதில்லை என்றும் 10:30 மணிக்கு 6ஆம் தேதி அன்று 10:30 மணிக்கு இந்த தேர்தலுக்கான கூட்டம் நடைபெறும் என்ற சூழலில் 10 மணிக்கு ஏற்கனவே, அதாவது இந்த 3 அல்லது 4ஆம் தேதி கட்சி தலைமை யாராவது ஒருவரை அறிவிக்கும் பட்சத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்வார். மற்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவருக்கு ஆதரவளிப்பார்கள் என்று கூறப்படுகிறது. அதே சூழலில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து திமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டமானது
திமுக மாவட்ட செயலாளர்கள், ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள், 3 மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் கோவை மாவட்ட கட்சி திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நேற்றைய தினம் நடந்த அந்த மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் மேயர் இல்லாமல் துணை மேயர் தலைமையில் கூட்டம் நடைபெறுவதால் அனைவருமே அந்த கூட்டத்தில் அமைதியாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதே வேளையில் யாரும் இந்த மேயர் தேர்தல் என்பதற்கு தனித்தனியாக ஒரு பொதுப்படையிலான ஒரு விருப்பத்தை தெரிவிக்கக்கூடாது, அனைவரும் தனித்தனியே ஒரு முயற்சியை மேற்கொண்டிருந்தாலும் பொதுவெளியில் யாரும் இது குறித்து பேசக்கூடாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. யார் மேயராக கட்சி தலைமை மூலமாக அறிவிக்கப்பட்டாலும் அவருக்கு அனைவருமே ஒருங்கிணைந்த ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் மாவட்ட செயலாளர்கள் அறிவுறுத்தியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் வருகிற 6ஆம் தேதி அன்று யார் மேயராக கட்சி தலைமை மூலமாக அறிவிக்கப்படுகிறாரோ அந்த மேயர் வேட்பாளருக்கு அனைத்து உறுப்பினர்களுமே ஆதரவு தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் ஒவ்வொருவரும் தங்களது முயற்சியின் அடிப்படையில் தங்களது முழுமையான ஒரு பவரை உபயோகித்து அவர் கட்சி தலைமையிடம் இருந்து இந்த பதவியை பெறுவதற்கான முனைப்பில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். 6 பேர் கொண்ட இந்த களத்தில் யார் வெற்றி பெறுவார் என்பது 3 அல்லது 4ஆம் தேதி தெரிய வரும் என்பது இதுவரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.